வில்லேஜ் பாய்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்கள் மட்டுமே செம்மறி ஆடுகளை அதிக அளவில் பாதிக்கக்கூடிய நோய்களில் ஒன்றான நீல நாக்கு நோயின்னு சொல்லக்கூடிய ப்ளூ டங் டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அதிக அளவில் பரவும். இது எதனால் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக்காய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொசுக்கள் வந்து செம்மறி ஆடுகளை கடிப்பதன் மூலயமா அதிக அளவில் பரவும். இதோட அந்த கடித்ததுக்கப்புறம் இதோட இறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 10லேருந்து 90% இறப்பு விகிதம் வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இது எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான காய்ச்சல்கள் தெரியும், மூச்சு திணறல் ஏற்படும், வாய்களிலும் மூக்குகளிலும் அதிகப்படியான சலைவேஷன் இருக்கும், நாக்கு உதடுகள் மற்றும் வாய்கள் முகங்கள் எல்லாம் வந்து நல்லா வீங்கி போய் காணப்படும், நாக்கு தடித்து சிகப்பு நிறமாகவோ அல்லது வந்து நீல நிறமாகவோ மாறிடும். அதனால தான் இது நீல நாக்கு நோயின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வகையான வைரஸ் கிருமிங்கிறதுனால இதுக்கு நேரடியான எதிர்ப்பு மருந்து எதுவும் கிடையாது. இந்த காய்ச்சல், இந்த உதடு வீக்கம், கணுக்கால் வீக்கம், இதுக்கான மெடிசன்ஸை நம்ம கொடுக்கறது மூலிமா இறப்பு விகிதத்தை குறைக்க முடியும். முதல்ல இந்த நோய் வந்துருச்சுன்னா அந்த ஆட்டை வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணிடணும். தனிமைப்படுத்துவதன் மூலிமா மற்ற ஆடுகளுக்கு பரவாமல் இருக்கும். இதை வந்து நம்ம சரிவர நம்ம கையாளலைன்னா நம்ம பண்ணையில் வந்து பெரிய அளவில் உயிர் சேதமோ அல்லது வந்து உடல் எடை குறைந்து ஆடுகள் தரம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இது மாதிரியான தொந்தரவுகள் ஏற்பட்டால் உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்க கால்நடை மருத்துவர் அணுகுங்கள். இல்லைனா இதில் அனுபவம் உள்ள நபர்களை வந்து எப்படி கையாளணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை கையாளுங்க. நன்றி.